காமிங்க அதை இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரை வணங்கிட்டு வந்தாச்சு. வணங்கிட்டு வந்து தேங்காய் சாப்பிடுவோம். எந்த கோவிலையாச்சும் இந்த சித்திரகுப்தரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இங்கே பாருங்கள் உள்ளே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. ஓம் நமச்சிவாய. அடுத்து கிரிவல பாதைக்கு தயாராகிட்டோங்க. குபேரலிங்கம் வந்துட்டாங்கங்க. குபேரலிங்கம் இதை எந்த ராசிக்காரர்கள் வணங்கலாம் அப்படின்னா வந்து நீர்மோர் வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு பின்னால் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோபுரத்தை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, திருவண்ணாமலையில் தான் இருக்கேன். இன்றைக்கி திருவண்ணாமலையில் ஐயாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். உள்ளே போய் ஐயா எப்படி இருக்கார், கோவிலுக்குள்ளே எப்படி இருக்குது, எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்க போவோம். இங்கே பாருங்கங்க எவ்வளோ பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. அகலத்தை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த சிவசிவா போர்டை பார்த்தோன்னே அப்படியே உடம்புலாம் புள்ள இருக்குதுல. அது மாதிரி ராமேஸ்வரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல்லில் ஃபுல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இங்கே அந்த கருங்கல் ஸ்ட்ரக்சரு அப்படியே தெரியுது பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்களேன். அது மாதிரி வந்து அந்த மேலே சிவசிவா அதுக்கு பக்கத்தில் 2 அந்த வாயில் காப்பவர்கள் நிற்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இங்கேருந்து பார்க்கவே எப்படி இருக்குது. அம்மணி அம்மன் கோபுரம். இந்த கோபுரத்துக்கு பேர் அம்மணி அம்மன் கோபுரம். நம்ம ராமேஸ்வரத்து கோபுரத்தை விட நல்ல அகலமான கோபுரம். அது கட்டியிருக்க விதத்தை அங்கே ஒரு உச்சியில் வந்து தேன் இருக்குது. தேனை பாருங்க அண்ணே எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரே நேர்கோடாக போயிருக்கு பாருங்கள். அப்படியே அது மாதிரி இங்கிட்ட அப்படியே ஒரே நேர்கோடாக போயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இதுக்குள்ள தான் போக போகிறோம். இப்போ நம்ம தரிசன டிக்கெட் வந்து 50 ரூபா. 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம போகணுமா உள்ள. மக்கள்ஸ் கோபுரத்துக்கு முன்னாலேயே கடை போட்டிருக்காங்க ஒரு அம்மா. அந்த கடையில் தான் நாங்கள் இது வாங்கியாச்சு. ஒரு பூ வாங்கியாச்சு. காமிங்க ப்ரோ. எவ்வளோ இது இந்த பை? உள்ள பழம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ப்ரோ? 50 ரூபா. இங்கே வருங்க எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இங்கே வருங்க தேனியில் இருந்துட்டு போகுது. உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே செக்கிங் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நுழைவாயில் அப்படின்ட்டு. மக்கள்ஸ் உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே செக்கிங்கில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதோட நம்ம காடை காமிச்சோம். சரி ரைட்டு போய் எடுத்துக்கப்பா அப்படின்ட்டாப்புல வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் படியில் இறங்கி வரும்போதே வந்து நந்தி இருக்காப்புல. எல்லா இதையுமே சுற்றி பாருங்கள். நந்தி பக்கம் வந்து உட்காந்துருப்பாப்புல அந்த கோட்டையில் ஃபுல்லாமே. எனக்குள்ளே வந்து உள்ளே வந்தீங்கன்னா நிழலுக்காகவா? அப்படியா? உள்ளே போய்கிட்டு இருக்கோம். வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு நந்தி மண்டபம் இருக்குது பாருங்கள். சிறிய நந்தி. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கோவில் கோபுரம் இருக்குது. மக்கள்ஸ் அது மாதிரி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைன் இருக்குது. அந்த லைனில் நின்று போங்க. இந்த சைடில் வந்து லோக்கல் எல்லாமே வந்து போகிறாங்க. நம்மளும் இது வெளியே தான் போய்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்தோடனே பலிப்பீடம் இருக்குது. பலிப்பீடத்துக்கு எப்படி அந்த தங்க முலாம் பூசின அந்த இதை ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது. உள்ளே கோயிலுக்கு போகிறதுக்கு 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற கவுண்டரில் நாங்களும் போய் நின்றுட்டோங்க. 2 பக்கமே 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கவுண்டர் வச்சுருக்காங்க. கோவிலுக்குள்ளே போக போக அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. எல்லாமே ரொம்ப பழமையான கற்கள். அதை பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. அண்ணாமலையாரை வணங்கிட்டு வந்தாச்சு. வணங்கிட்டு வந்து தேங்காய் சாப்பிடுவோம். அவரை வணங்கிட்டு அம்மன் சன்னதிக்கு போனோங்க. அம்மன் சன்னதிக்கு போகிற வழியில் சித்திரகுப்தர் வந்து இருந்தாங்க. இவங்க தான் வந்து கணக்கு பார்ப்பவர் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்க வந்து சொன்னாங்க. எந்த கோவிலையாச்சும் இந்த சித்திரகுப்தரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். மக்களே இங்கே பாருங்கள் உள்ளே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. ரவையில் பண்ணியிருக்காங்கங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. நானே வீடியோ எடுக்கக்கூடாது, ஒளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் பாதி வீடியோ வரலைன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். மக்கள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க. உள்ளே போய்ட்டு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தாச்சு. பட்டையை போட்டாச்சு.
கோபுரத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ இங்கே சன்னதியில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து கிரிவலம் தான். ஆக்சுவலி கிரிவலம் போயிட்டு உள்ளே வரணுமா இல்லை உள்ளே போயிட்டு அப்புறமா கிரிவலம் போகணுமான்னு தெரில. நாங்கள் இப்போ சன்னதிக்குள்ளே போயிட்டு ஐயாவையும் அம்மாவையும் வணங்கிட்டு அடுத்து கிரிவலம் போகிறோம். கிரிவலம் நடந்து போகல, காரில் தான் போகிறோம். அடுத்த ட்ரிப்பு வந்து கண்டிப்பாக வந்து நடந்து போவோம். என்னண்ணே? ஆமாம் ஆமாம். காமிங்க எதா இங்கே பாருங்கள் மக்கள் வந்துக்கிட்டு இருந்தேன். சொலபாருன்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அம்மா. கொடுக்காப்புளியாண்ணம்மா? கொடுக்காப்புளி, அதுவும் இனிச்ச கொடுக்காப்புளியா. இது என்ன கோபுரம் அம்மா? இது என்ன? நாங்கள் கோபுரம் வெளியே போயிட்டு அவுட் ஆகி வந்தோம். அந்த வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆதிஸ்ரீ தியானலிங்கா சூப்பர் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழவே அம்மா நின்று சொலபார் கட்டிட்டு இருக்காங்க. இது நாங்களுமே வந்து வாங்கினோம். ஒரு கவர் எவ்வளோம்மா? ஒரு கவர் வந்து 20 ரூபாங்க. கொடுக்காப்புளி இனிக்கிறதா? இனிக்கிறதா? இங்கே பாருங்க நம்மளுக்கு எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இருக்குது? இனிக்குதா? எனக்கு இனிப்பாக இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்குது. இந்த இதில் கொண்டு வந்து தாங்க. எனக்கு பிடிக்காது, ஆனாலும் சென்று பார்க்குறேன். விலையும் கம்மி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திங்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் ரெக்கார்டு ஆன் பண்ணாமல் ரியாக்சர் கொடுத்துக்கிறது. எனக்கு கொடுங்க, ஆனால் ஒன்று கொடுங்க. இல்லை ஒன்று மட்டும் எடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த ரெக்கார்டு இது வந்து பிடிக்காது. நான் திண்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த டேஸ்ட் திங்கிறேன். எனக்கு சும்மாவே இந்த டேஸ்ட் பிடிக்காது. ஆனால் இனிச்சது நம்ம ஊர்லனா நான் சாப்பிட்ருக்கேன். அது வந்து ஒரு மாதிரியே லைட்டாக தோத்து கிடக்கும், இனிக்காது, ஒரு மாதிரியாக புளிக்கும். ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரியா சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த உள்ள ஒரு டேஸ்ட் ஒன்று போகுதில்ல, அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காத டேஸ்ட். ஒரு மாதிரியா அது எப்படி சொல்கிறேன், இந்த அவரைக்காயை பச்சையை திங்கும் போது எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வருதுங்க. ஓம் நமச்சிவாய. அடுத்து கிரிவல பாதைக்கு தயாராயிட்டோங்க. கிரிவலத்துக்கு தயாராயிட்டோம். வாங்க கிரிவலம் போவோம். அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் போகணும்னா முதலாவது லிங்கம் இந்திரலிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரலிங்கம் வந்து கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த சன்னதியை வந்து ரிஷபம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்கள் வந்து வழிபடணும். இதை வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க. அடுத்து கிரிவல பாதையில் 2வது லிங்கம் பார்த்தீங்கன்னா அக்னி லிங்கம்ங்க. இவர் தென்கிழக்கு திசையில் இருப்பாரு. இவரோட மூலவர் வந்து சந்திரன். இது ஒரு சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த லிங்கத்தை வழிபட்டோம்னா நோய் பிணி பயம் இது எல்லாமே விளங்கிடும். எதிரிகள் தொல்லை இருக்காது, மனபயம் போக்கும். இந்த கோவிலை வணங்க வேண்டிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு சிம்மம் மேசம் இந்த 3 ராசிக்காரர்களும் இந்த கோவிலை வந்து வணங்கலாங்க. பாருங்க மக்களே, அந்த சுவரில் ஃபுல்லாமே வந்து அந்த சிவன் அந்த இதுதான் வரைஞ்சிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லாமே வந்து நடந்து போகிற வழி. இது வந்து யமலிங்க இடம் வரப்போகுது. அருள்மிகு யமலிங்கம் அந்த இது மேலே அந்த மாடிப்படி பக்கத்தில் நல்ல சும்மா போ. இல்லை அந்த நம்ம கிரைண்டர் இருக்கு, அந்த கல் இருக்கு, ஆட்டுக்கல், அது மேலே நமக்கு எதுவும் இருக்கா? ஆக்சுவலி நான் இறங்கி ஒரு நாள் தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலையே, போகணும் வெயிலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கலாம். யமலிங்கம் போட்டோம் சன்னதி இல்லைப்பா, முத வந்த அன்னைக்கு தான் எடுத்து வச்சேன். மக்கள்ஸ் கொஞ்சம் தயவு செய்து எல்லாருமே மன்னிச்சுக்குங்க. நான் ஒவ்வொரு கோயிலையுமே வந்து இறங்கி நின்று உங்களுக்கு காமிச்சிருந்துருக்கணும். ஆனால் நம்ம ஐயாவை பார்க்குறதுக்காக தான் வந்தோம். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்னென்னா நம்ம அது வந்து என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த இதில் வரும். அது கழுகு பார்வையில் கூட வரலாம். எதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு நல்ல காரியத்துக்காக போய்கிட்டு இருக்கோம். சாமியை கும்பிட்றதுமே நல்ல காரியம் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களால் நின்று காமிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே சீக்கிரம் போய் ஆகணும். அதனால தான் நான் கார்லேயே போயிட்டு சுற்றி உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ தயவு செய்து மன்னிச்சுக்குங்க. அடுத்த வாட்டி நான் கரெக்டாக அவங்க எல்லாத்துக்குமே இறங்கி சுற்றி நான் காமிக்கிறேன். இப்போ வந்து போகிற வழியிலேயே நான் கோவிலை காமிச்சிட்டு அதுக்கான டீட்டெயிலாக நான் அப்புறமா வீட்டில் உட்காந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எந்தெந்த சாமியை கும்பிட்டு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யமலிங்கங்க. இந்த யமலிங்கத்தை யார் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் வணங்கலாம். இந்த யமலிங்கத்தை வணங்கணும் அப்படின்னா பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். அது மட்டும் கிடையாது, அந்த சகோதரத்துவம் சொல்லுவாங்க இல்லையா, சண்டையே போடாமல் ஒற்றுமையாக இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவிலுங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வணங்குங்க மக்களே. அடுத்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நிருதி லிங்கங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த கோவிலை எந்த ராசிக்காரர்கள் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் ராசிக்காரர்கள் வந்து வணங்கலாங்க. கிரிவல பாதையில் ஒருத்தவங்க வந்து நீர்மோர் வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இலவச நீர்மோர் பந்தல் மோர். ஆஹா, அருமை அருமை.
மக்களே அது மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல 1000 ஆண்டுகள் பழமையான வேடியப்பன் ஆலயம். அங்கே பாருங்கள் வேடவர்கள் நிற்கிறாங்க பாருங்கள். வேடவர்கள் இவங்களை வந்து சாமியாக கும்பிட்றாங்க. ஆமாம், ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து அந்த காலத்தில் ஒரு வேடுவர்களாக வாழ்ந்தவர்கள் தானே. இவங்க தானே குடிகளில் மூத்த குடி. மக்கள் அடுத்து வந்து சூரியலிங்கம். சூரியலிங்கம் பார்த்துக்குங்க, வாசல்லே இருக்காப்புல, அதாவது ரோட்டு மேலே இருக்காப்புல. வந்தீங்கன்னா வணங்கிட்டு போங்க. அடுத்து மக்களே வர்ணலிங்கம் வந்துட்டாங்க. இந்த லிங்கத்துக்கு அதிபதி யாருன்னா வர்ண பகவான் தான். இந்த லிங்கத்தை வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நோயே வராதுங்க. எவ்வளவு கொடிய நோயாக இருந்தாலும் இந்த லிங்கத்தை வழிபட்டோம்னா உடனே நீங்கிரும். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இதை எந்த ராசிக்காரர்கள் வணங்கலாம் அப்படின்னா, நீர் ராசிக்காரர்கள்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம், இவங்க ஃபுல்லாமே இந்த கோவிலை வந்து வணங்கலாம். மக்கள் அடுத்து வந்து வாயு லிங்கம் வந்துட்டாங்கங்க. இந்த இருக்கார் பாருங்க, வாயு லிங்கம். இந்த வாயு லிங்கம் இருக்கார்ல, இவரை வழிபாடு செய்தோம்னா எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கலாம். பெண்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். கண் திருஷ்டி இருக்கு இல்லையா, இந்த தொல்லை வந்து சுத்தமாக நீங்கிருங்க. இந்த லிங்கத்தை காற்று ராசிக்காரர்கள், அதாவது மிதுனம், துலாம், கும்பம், இந்த ராசிக்காரர்கள் தரிசனம் பண்ணலாம். குபேரலிங்கம் வந்துட்டாங்கங்க. குபேரலிங்கம் இவர் தான் குபேரலிங்க சன்னதிங்க. மக்கள் இந்த குபேரன் இருக்கார்ல, இவர் செல்வங்களுடைய அதிபதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரை வணங்கணும்னா பொருளாதாரம் நிலையாக இருக்கும், பொருளாதாரம் உயருங்க. இவங்களை 12 ராசிக்காரர்களுமே வழிபடலாம். மக்களே அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசான்ய லிங்கங்க. இந்த லிங்கத்தை வழிபாடு செய்தோம் அப்படின்னா மனசு வந்து ஒருநிலைப்படுங்க. இந்த லிங்கத்தை நில ராசிக்காரர்கள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிக்காரர்கள் வந்து வணங்கலாம். அது மட்டும் கிடையாது, எல்லா லிங்கங்களையுமே எல்லா ராசிக்காரர்களுமே வணங்கலாம். கிட்டத்தட்ட இந்த கிரிவல பாதை இருக்குல்ல, இது 14 கிலோமீட்டருங்க. இந்த 14 கிலோமீட்டரையும் நீங்கள் சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா கோடி புண்ணியம் பெறுவதற்கு சமமாங்க. அண்ணாமலையாரையும் தரிசிச்சுட்டு இந்த கிரிவல பாதையும் சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கோடி புண்ணியங்கள் வந்து கிடைக்கும். மக்கள்ஸ் இப்போ நம்ம கிரிவலமும் சுற்றியாச்சுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்தையும் வந்து நான் காரில் உட்காந்து தான் காமிச்சிருப்பேன். நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் எப்படி வணங்கணும், யாரெல்லாம் வணங்கணும், அதை வணங்கினா என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லிடுவேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நம்ம போய் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு, கிரிவலம் சுற்றியாச்சு. இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி அடுத்த ஏதாச்சும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.